மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாரு மதுரையில. அங்க வந்துட்டு அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தினதெல்லாம் வீடியோவா வந்து வெளியே வந்திருந்தது. அதுதான் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பி என்ன கேட்குறாருன்னா, அந்த தாமரை குளத்துல மட்டும்தான் மொபைலு கேமராக்கெலாம் அலௌடு, இவங்க எப்படி உள்ள வந்து போய் வீடியோலாம் எடுத்து அதை வெளியே வேற போட்டிருக்காங்க, எப்படி இது கோயில் நிர்வாகம் இதை விசாரிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு விதி, பொதுமக்களுக்கு ஒரு விதியாங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா பேசலாம் நிறைய கருத்துக்களை வந்து இப்போ ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு வந்து சொல்லிட்டு போனார்ல. இதுவரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை. அதான் வந்து திருமாவளவன் கேட்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எது சொல்றதுக்கும் அதராவும் சொல்ல முடியாது, இதராவும் சொல்ல முடியும், நிலைப்பாடு என்னங்கிறத அதிமுக வந்து விளக்கணும். கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் கூட அதிமுக சொல்லணும்னு அவர் வந்து சொல்றாரு. அதுக்குதான் சொல்லியிருக்காரு ஆர்பி உதயகுமார். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றத அவருக்கே புரியுமான்னு தெரியல, அவரு குழம்பிட்டாரு. நிறைய பேர் குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி வந்து அமைக்க போறாங்க அப்படிங்கிறாரு. குழப்பம் ஏற்படுத்துறது யாரு, அமித்ஷாங்கிறாரா ஆர்பி உதயகுமார்? அதுதானே, கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தெளிவான பதில் சொல்லாம வளைச்சு ஏதோ ஒரு பதில சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அதிமுக தலைமையில கூட்டணி, திமுக தலைமையில கூட்டணி, இப்ப எந்த கட்சி பிரதானமான கட்சி இருக்கும் அந்த தலைமையில கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வச்சுட்டு இந்த பிரஸ் மீட் கொடுக்கறப்பையும் அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறத சொல்லவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பா தெரிவிக்கணும்ல. அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறதும் சொல்ல வர மாட்டேங்குது இவங்களுக்கு, கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறதும் சொல்ல வர மாட்டேங்குது, இல்ல அந்த முடிவு எடுத்துட்டாங்களாங்கிறதையும் வெளிப்படையா வந்து சொல்லலாம், அதையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் குழம்பி போய் வந்து இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி இருந்தும் இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம்ன்றாங்க. சரி, அதெல்லாம் ஜெயிச்சா பாத்துக்கோங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஜெயிக்க தான் போறாங்களாம், எல்லாரும் தான் சொல்றாங்க 2026 அதிமுக ஜெயிக்கும்ங்கிறாங்க. பட் ஆனா ஒரு தெளிவின்மைங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில. ஆமா, ஓனர் யாருங்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு இங்க திமுக இருந்து கலாச்சிட்டு இருக்காங்க.